வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து ஐஃபோனோட ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. பிக் பில்லியன் டே சேலில் என்ன ப்ரைஸிங்க்கு கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத. இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டீல்ஸாக இருக்குது ஐஃபோன்ஸ்க்கு. நீங்கள் ஐஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு பர்ஃபெக்டான டைம் உங்களுக்கு வேறு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மறக்காமல் இந்த ஆஃபர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆஃபர்ஸ்லாம் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட ஒரு டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அப்பப்போ ஏதாவது புதுசு ஆஃபர்ஸ் பார்த்தேன் அப்படின்னா புதுசாக வீடியோ எடுத்துலாம் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் டக்குன்னு நாங்கள் ஷேர் பண்ணுவேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே சூப்பரான டீல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 16 வந்து உங்களுக்கு 52,000 கிடைக்குது. இது வந்து லான்ச் ஆன ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 30,000 கம்மி. ஸோ நீங்கள் ஐஃபோன் 16 உங்களுக்கு ஒரு நல்ல ஐஃபோன் வேணும், நல்ல ஐஃபோன் சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான ஐஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீலில் ட்ரை பண்ணுங்கள். பட் பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 128 தான் கிடைக்கும். நீங்கள் 256 போகிற மாதிரி இருந்தால் ஒரு 5,000 10,000 அதிகமாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் 256 போகிற மாதிரி இருந்தால் இந்த ஐஃபோன் 16 விட்டுட்டு புதுசாக லான்ச் ஆன ஐஃபோன் 17 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட்லேயே 256 கிடைக்குது. அந்த பெட்டரான ப்ராசர், பெட்டரான கேமராஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 83,000 வருது. பட் நீங்கள் பேங்க் ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அஃபிஷியலான ஆப்பிள் வெப்சைட்லேயே உங்களால் 75,000 வாங்க முடியும். அந்த விலைக்குமே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு சூப்பரான ஐஃபோன். கிட்டத்தட்ட நம்ம சொன்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஐஃபோன் 17 ஃபிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஐஃபோன் வேணும், வாங்கினதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் தாராளமாக யூஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா 17 போகிறது பெட்டரான ஆப்ஷன். பட் உங்களுக்கு 50,000 தான் பட்ஜெட் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 16 கன்சிடர் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் ஆஃபர் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாகவே 52,000 கிடைக்குது. இன்னும் நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 50,000 கீழே உங்களால் இந்த ஃபோனை வாங்கிக்க முடியும். அடுத்து ஒரு சூப்பரான ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 16 ப்ரோ. இது வந்து கார்டு ஆஃபர் 5,000 சேர்த்து அதோட ஃபைனல் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 70,000. 70,000 பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ரோ டிஸ்பிளே கிடைக்குது. அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப்போடு இருக்குது. பட் உங்களுக்கு டெலஃபோட்டோ கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஐஃபோன் 17 போயிருங்க. ஏன்னா இதை விட பெட்டர் ப்ராசஸர் இருக்கும், பேட்டரி லைஃபும் இதை விட பெட்டராக இருக்கும். பட் 70,000 உங்களுக்கு டெலஃபோட்டோ கேமராவில் முக்கியம். இந்த லாக் வீடியோஸ்லாம் அதிகமாக ஷூட் பண்ணுவீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஆப்ஷன். மறக்காம மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க. முக்கியமாக கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, இந்த மாதிரி யூடியூப் வீடியோலாம் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபோன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ். இதோட ப்ரைஸ் கார்டு ஆஃபர் 5,000 சேர்த்து டிஸ்கவுண்ட் ஆகிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 90,000. ஸோ இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கில்லரான டீல் தான் சொல்லுவேன். ஐஃபோன் 17 ஏரை விட 30,000 ப்ரைஸ் கம்மியாக இந்த ஃபோன் கிடைக்குது. ஐஃபோன் 17 ஏர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக 1,20,000 ஜஸ்டிஃபையே பண்ணாத அந்த ஃபோன். பட் இது செம்ம ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். பேட்டரியுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். கேமராஸுமே பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு இதை விட பெட்டர் ஃபோன் இப்போதைக்கு எந்த ஃபோனும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஃபோனை சூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோனை நீங்கள் UAE போனாலும் சரி, US போனாலும் சரி, ஹாங்காங் போனாலும் சரி, அங்கே இருக்க ப்ரைஸை விட கம்மியாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலே உங்களுக்கு கிடைக்கிது இந்த ஆஃபரில். ஸோ மிஸ் பண்ணிடாமல் வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டீல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் 14. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டு ஆஃபரோடு சேர்த்து 40,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 40,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 40,000 இந்த ஃபோன் ஒர்த்து கிடையாது. 40,000 நீங்கள் ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் போகிறீங்க அப்படின்னா இந்த OnePlus 13R இந்த மாதிரி ஃபோன்ஸ், இந்த Vivo X200 FE கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அந்த மாதிரி ஃபோன்ஸ் போய்க்கிறது பெட்டர். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வருஷம் பழைய ஃபோனு. இந்த நார்ச் கூட இருக்காது, இந்த டைனாமிக் ஐலாண்ட் கூட இல்லாமல் நார்ச்சோடு தான் வரும். ரொம்ப அப்டேட்டான மாதிரி இருக்கும். அப்டேட்டுமே பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 வருஷத்தில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் போனீங்கன்னா கூட இன்னொரு 3-4 வருஷத்துக்கு அப்டேட் வரும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வாங்கினா ஐஃபோன் தான் வாங்குவேன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ கூட இந்த ஃபோன் வாங்காதீங்க. செகண்ட் ஹேண்டில் ஐஃபோன் இந்த வெறும் பாக்ஸ் மட்டும் பிரித்து வைப்பாங்க இல்லையா, ஐஃபோன் 15 பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் கிடைக்கும். அது மாதிரி ஃபோன்ஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஃபோன் ஷோர்லி நாட் ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்திருக்க ஐஃபோன் ஆஃபர். ஸோ ஐஃபோன் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டிங்க அப்படின்னா இதுதான் பர்ஃபெக்டான டைமு. வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கண்டிப்பாக வராது. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டோட VIP சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் பிளாக் சப்ஸ்கிரிப்ஷன் ரெண்டும் ஒன்று தான். இப்போ அதை நீங்கள் முடிஞ்சால் வாங்கி வச்சுக்கோங்க. அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக என்ன ப்ரைஸ்னு தெரில, ஒரு 1000 தான் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு சேல் வந்து ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும். சேல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள்லேயே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஏற்றிடுவாங்க. அண்ட் இது வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அதெல்லாம் எங்கேயுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஸ்டாக்ஸும் கூடிய சீக்கிரம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு போஸ்ட்டும் போடுவாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேலில் 12 மணிக்கு முடிச்சிருந்து ஆர்டர் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் முடியும். ஸோ அதை மறக்காமல் ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ எந்தளவுக்கு உங்களால் சீக்கிரம் வாங்க முடியுதோ அந்தளவுக்கு சீக்கிரமாக இதெல்லாம் வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னும் ஒரு சில டீல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக்சல் டீல்ஸ் வந்து ஒரு சில ரிவீல் ஆயிருக்கு. அதையும் இந்த வீடியோ ஷார்ட்டாக பார்த்துடலாம். பிக்சல் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,000 கிடைக்குது. 35,000 ரியலாகவே ஒரு செம்ம ஒர்த்தான ஃபோன் தான். 70,000 பக்கமாக லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பாதி 50% டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சூப்பரான டீல் தான். பட் வந்து உங்களுக்கு S24 வந்து பார்த்திங்க அப்படின்னா 40,000 கிடைக்குது. அதுவான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக S24 தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் Pixel 8 தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஹீட்டிங் இஷ்யூஸ் எப்படி இருக்குன்னு
இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்தளவுக்கு ஒரு சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்காது. அண்ட் சிக்னல் இஷ்யூஸுமே ஒரு சில இடத்துல ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கேள்விப்படுறேன் அந்த ஃபோனுக்கு. ஸோ 30,000 நீங்கள் ஒரு பிக்சல் ஃபேன்ஸு வாங்கினா பிக்சல் ஃபோன் தான் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு சூப்பரான ஆப்ஷன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் Pixel 9 Pro XL 85,000 கிடைக்குது. இது 9 கம்பேர் பண்ணும்போது 9 Pro XL சூப்பரான ஒரு ஒர்த்தான டீல் மாதிரி தெரியுது. பட் இதே ப்ரைஸுக்கு iPhone 16 Pro Max வந்து கிடைக்கும் 90,000 இதுவும் அதுவான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் கண்ணை மூடிட்டு ஐஃபோன் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி, வீடியோகிராஃபி இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ஐஃபோன் டீல் தான் ஒர்த் மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் வெறும் பிக்சல் ஃபேன் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் Pixel 9 Pro Fold, ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபோல்டே பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஃபோல்டு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த விவோட ஃபோல்டெலாம் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது அதோட ஃபோல்ஸு. ஸோ இதுதான் என்னோட முடிவு. ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஆஃபர்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் ஏதாவது டீல்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அப்போ நான் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.